மெட்ரோ தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளான கார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 ஆண்கள். குடும்பத்தினருக்கு தகவல் சொல்வதற்காக வீட்டிற்கு சென்ற போலீஸ். கதவை திறந்து உள்ளே சென்றவர்களுக்கு பேரதிர்ச்சி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேருக்கு ஒரே நேரத்தில் அரங்கேறிய மர்மம் என்ன? கொலையா, தற்கொலையா? திகில் கிளப்பும் சம்பவத்தில் மர்மம் உடைவது எப்போது? இருபத்தி 4 மணி நேரமும் பிஸியா இருக்கிற மாநகரத்தோட முக்கிய சாலைகள்ல ஒன்னா இருக்கிற கொல்கத்தா கிழக்கு மெட்ரோபாலிட்டன் சாலையில கார் ஒன்று மிதமான வேகத்துல போயிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு அந்த கார் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த சுவர் மேல பயங்கரமா மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. இதை பார்த்த சக வாகன ஓட்டிகள் வேகமா காருக்குள்ள இருந்த 3 பேரையும் மீட்டிருக்காங்க. அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு காவல்துறையினரும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்து விபத்துல பலத்த காயமடைஞ்ச 3 பேரையும் பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல சிக்கின 3 பேருமே மயக்க நிலையில இருந்ததால அவங்க கிட்ட போலீஸால எந்த விசாரணையுமே பண்ண முடியல. அவங்களோட பாக்கெட்டை சோதனை பண்ணப்போ ஐடி ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கார்ல இருந்த 3 பேரும் யாரு என்னங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு. கிழக்கு கொல்கத்தா டங்கரா பகுதியை சேர்ந்த பிரசுண்டே, அவரோட தம்பி பிரணாயோட 14 வயசு மகன் பிரதீப். இந்த 3 பேரும் தான் கார் விபத்துல காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. சரி, அவங்க வீட்டாளுங்களுக்கு ஆக்சிடென்ட் பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க செல்போன்ல இருந்த நம்பரை எடுத்து போலீஸ்காரங்க கால் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த போன் காலை வீட்டில் உள்ளவங்க அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லப்படுது. பல முறை முயற்சி பண்ணியும் கனெக்ட் பண்ண முடியாததால பிரசுண்டேவோட ஐடி ப்ரூஃப்ல இருந்த வீட்டு அட்ரஸுக்கு நேரா போயிருக்காங்க போலீஸ். டங்கரா பகுதியில் உள்ள பிரசுண்டேவோட வீட்டுக்கு போன போலீஸ் கதவை தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சந்தேகப்பட்ட போலீஸ் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா ஒரு சிறுமி உட்பட 3 பெண்கள் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு தகவல் சொல்ல வந்தா வீட்டில் உள்ள பெண்கள் 3 பேரும் இப்படி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்களே, என்ன நடந்திருக்கும், என்ன ஏதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் போலீஸை குழம்பி போய் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் காவல் உயர் அதிகாரிகளுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து இறந்து கிடந்த 3 சடலங்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில இறந்து கிடந்த 3 பேரும் பிரசுண்டேவோட மனைவி ரூமி, மகள் பிரியவம்டா, பிரணாய்டேவோட மனைவி சுதேஷ்னாங்கிறது தெரிய வந்திருக்கு. 3 பேரோட கை மணிக்கட்டு அறுபட்டு கிடந்திருக்கு. மணிக்கட்டுல இருந்த ரத்தம் அளவுக்கு அதிகமா வெளியேறிதான் அவங்க உயிர் பறி போயிருக்கு. அது போக அவங்க உடம்புல ஒரு சில இடங்கள்ல ரத்த காயம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. மூணு பெண்களுக்குமே கை மணிக்கட்டு அறுபட்டு கிடந்ததால இது தற்கொலையா கொலையாங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு வீட்டில தான் பிரசுண்டே, பிரணாய்டேங்கிற 2 சகோதரர்கள் குடும்பம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு யாராச்சும் வந்து போனாங்களான்னு சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பிரசுண்டே கிட்டையும் பிரணாய்டே கிட்டையும் போலீஸ் நடந்ததை சொல்லி விசாரிச்சிருக்காங்க. விஷயத்தை கேட்டதும் அவங்க 2 பேருமே அதிர்ச்சியில துடிதுடிச்சு போயிருக்காங்க. கார் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகிருச்சுனோ, அதிர்ஷ்டவசமா நாங்க 3 பேரும் உயிர் படைச்சிட்டோம்னு சொன்னவங்க எங்களுக்கு வேற யார் கூடயும் சொல்லிக்கிற அளவுக்கு பகை இல்லைனோ, நாங்க சந்தோஷமா தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கே இந்த விஷயத்துல ஒண்ணுமே புரியல, என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க பிரசுண்டேயும் பிரணாய்டேயும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட நடத்தின விசாரணையில போலீஸுக்கு இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. சகோதரர்களான பிரசுண்டேயும் பிரணாய்டேயும் சேர்ந்து லெதர் கம்பெனி நடத்திட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளாவே பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த குடும்பம் பண கஷ்டத்துல தவிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. பிசினஸ் லாஸ், பண கஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தவறான முடிவு எடுக்க வச்சிருக்குமோன்னு போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம, கடனை எப்படி செட்டில் பண்றதுன்னு புரியாம பிரசுண்டேயும் பிரணாய்டேயும் சேர்ந்து வீட்டுல உள்ள 3 பெண்களையும் கொன்னுட்டு இவங்க 3 பேரும் கார்ல மெட்ரோ சுவர் மேல மோதி இறந்துடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்களோங்கிற கேள்வியும் போலீஸ் முன்னாடி ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. இல்லனா மொத்த குடும்பமும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி
இப்படி பண்ணியிருப்பாங்களோங்கிற கோணத்திலையும் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லைனா வேற யாராச்சும் வீட்டுக்கு வந்து இந்த 3 பெண்களையும் கொன்னுட்டு கார்ல போயிட்டு இருந்தவங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணப்ப கார் விபத்துல சிக்கிச்சாங்கிற டவுட்டும் போலீஸ்க்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆக மொத்தம் இது கொலையா தற்கொலையாங்கிற முடிவுக்கு வர முடியாம போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இறந்து கிடந்த பெண்களோட உடம்புல பல இடங்கள்ல ரத்த காயம் இருக்கிறதால இது கொலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதுவும் இல்லாம வீட்டுல உள்ள டைனிங் ரூம் பாத்ரூம்லயும் ரத்தக்கரை இருந்திருக்கு. இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான விஷயம் நிறைய இருக்கிறதால இந்த மர்ம வழக்க கொலை வழக்கா பதிவு பண்ணி பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்த 3 பெண்களுக்கும் என்ன நடந்துச்சுங்கிற கேள்விக்கான பதில் விசாரணையோட முடிவுல தான் தெரிய வரும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.